ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு முக்கியமாக ஒரு ஜாதக கட்டம் தேவை, அல்லது பிரசன்ன மார்க்கும் நிறைய இருக்குது, மார்க்கங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம வந்து ஒரு ஜோதிடம் கேட்க வரக்கூடிய காரணம், அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிர்ணயிக்கிறது முதல்ல ஜாதகம் அப்படிங்கிற அடிப்படை நமக்கு முக்கியம். ஜாதகங்கிறது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம துல்லியமாக இப்போ வந்து எல்லாருமே வாக்கிய பிரகாரமோ அல்லது வந்து திருக்கணித பிரகாரமோ கணிச்சு கொண்டு வந்துட்டோம். அதுலேயும் நம்ம விவாதத்துக்கு வரல. அந்த 120 வருஷம் இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களில் காரியங்களில் வந்து ஒரு சில முரண்பாடு இருக்குது. இப்போ ராசி அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து பிரபஞ்சத்தில் வந்து எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானமும் இங்கே முக்கியமாக நம்ம கணிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையான பூமிங்கிற ஒரு நிலையான தன்மை இல்லை, அது சுழலக்கூடிய தன்மை. பூமியும் சந்திரனும் சுழற்சி ஏற்பட்டு அது சுழந்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து ராசிங்கிறது என்னங்கிற தாற்பயத்தை அறியணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கும்போது தான் சில சிந்தனைகள் நமக்கு உதயமாகுது. அதாவது கணிதம் கடந்த ஒரு ஞானம், கணிதம் கடந்த ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுது. பொதுவாக தத்துவார்த்தங்களை நம்ம சொல்லும்போது ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் அதில் செயல்படும். விஞ்ஞானம் சார்ந்த செயல்கள் இருந்தாலும், அது ஒரு கணிதமாக இருந்தாலும், அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம சிந்திக்கும் போது வந்து பொதுவாக ராசி அப்படிங்கிறத நமக்கு இப்போ மேச ராசி அப்படி எனக்கு இப்போ திருவோண நட்சத்திரம், எனக்கு மகர ராசி அப்படிங்கிற நிர்ணயிக்கூடிய அந்த நாள் தொட்டு 12ஆம் பாவம் வச்சு இது ஒரு கணிதத்தன்மையில் தான் நம்ம இப்போ கணக்கிட்டு இருக்கிறோம். வானியலில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதை வானில் இருக்கக்கூடிய நம்ம அந்த 360 டிகிரியை பாக வைக்கும்போது அதில் ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கணக்கிட்டு அதுக்கு ரூபம் கொடுத்து அதை ராசியை நம்ம வச்சுட்ருக்குறோம். அதுக்கு தாற்பயம் இன்னும் முழுமையாக நம்ம அதை நிர்ணயம் பண்ணலை. காரணம், திருவோணங்கிறது ஒரு நட்சத்திரம் இல்லை, அது பல நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பக்கூடிய குணாதிசயங்கள், காரியங்கள், அதெல்லாம் நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. இந்த மாதிரி 32 வருஷமாக நம்ம தேடி பார்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா ராசி அப்படிங்கிற தன்மைங்கிறது என்னென்னா வந்து ஒரு உயிருள்ள தன்மையான ஒரு பொருளாக இருக்குது, அது உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு ஆய்வில் நம்ம கண்டுபிடிச்சது. அந்த ஒரு ஆய்வை நான் இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முழுமையாக, அதாவது இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். முக்கியமாக ஒரு குழந்தை பிறக்கும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு தாயிலிருந்து நமக்கு குழந்தை பிறந்து அந்த பிறந்த நேரத்தை தொப்புள் கொடி அறுத்து அந்த ஒரு வினைத்தன்மை முடிந்த உடனே அந்த பிள்ளை வந்து முதல் ப்ரீத்திங் எடுக்குது. ப்ரீத்திங் எடுத்த உடனே பிள்ளைக்கு வந்து நிறைத்தன்மை மாறி, அதாவது பூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய தன்மை, தாய்க்கு வயிற்றிலிருந்து அறுப்பட்ட குடல் வந்து தனக்குன்னு ஒரு சக்தி ஓட்டத்தை உருவாக்கி தனித்தன்மையை அந்த இயங்க ஆரம்பிக்கும் போது முதல் சுவாசம் அது பொதுவாக வந்து நாசி துவாரம் வழியாக உள்ளே போய் முழு பூரணமாக ஏற்று மேல்பட்டு அது வந்து வாய் வழியாக ரெண்டாவது வெளிவிடுது. அந்த மாதிரி ஒரு பிரித்தன்மை வாய் வழியாக வெளிவிடும்போது சக்தி ஓட்டம் குறையுது. அப்போ அங்கே ஒரு நிறைவு தேவைப்படுது, அங்கிற தன்மையில் வாழ்க்கை ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு வந்து அன்னைக்கு உள்ள நட்சத்திரத்தை நம்ம வந்து பொதுவாக கணிக்கிறோம். ஆனால் இது ஒரு அடிப்படையாக பார்த்திங்கன்னா ராசி அப்படிங்கிறது என்னென்னா வந்து அந்த பிள்ளைக்கு உள்ளுக்குள்ளேயே, அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ரூபமாக ஃபார்ம் ஆகுது, உருவாகுது அப்படிங்கிறது தான் எனக்கு கணிதம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மைக்ரோ வெளியே நம்ம வந்து ஒரு ராசியை உருவாக்கி அந்த ராசிக்குடைய இயக்கத்தையும் தன்மையும் காரியங்களையும் எல்லாமே ஆராய்ந்து அதில் இந்த குழந்தைக்குடைய பதிவுகள் இருக்குது அப்படிங்கிற தன்மையை நம்ம வந்து கர்ம வினையாக நம்ம கொண்டு வந்து சொல்கிறத விட, இந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு உணர்வுபூர்வமாக சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு உள்ளம் அப்படிங்கிறது வந்து உருவாகுதுங்க. அதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், உண்மையாக தைரியமாக சொல்லுவேன். ராசி அப்படிங்கிறது உள்ளம். அந்த உள்ளம்தான் சூக்ஷ்ம சரீரம் இயங்கக்கூடிய, இந்த சூழ சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் இயக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜி, ஒரு பாலம். அந்த உள்ளம்தான் ராசி கட்டம். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு தான் ராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. காரணம் என்னென்னா, அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிறது 5ம் சேர்ந்தது தான் உள்ளம். இப்போ உள்ளத்துக்கு தாற்பயம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம வந்து இந்த சாஸ்திரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். காரணம், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் வெளியே
ராசி கட்டம் 12 ராசி, ஆட்சி, உச்சம், பகை, நீசம் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு வந்து ராசி உள்ளோம் அப்படின்னு ஒரு தாற்பயத்தை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மலைப்பாக இருக்கும். என்ன திட்டுவீங்க, இவன் என்னடா இருக்கேன் இப்போ சொல்ல வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட தன்மை சொல்ல வந்திருப்பீங்க. ஆனால் தத்துவார்த்த சிந்தனையோட 96 தத்துவங்கிற இந்த உடம்புக்கு தன்னிலை அப்படிங்கிற ஒரு சுயத்தன்மையை நீங்கள் ஆலோசனை பண்ணி பார்த்து லக்னத்தை அந்த சுயத்தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரும்போது இந்த சுயத்தன்மை அப்படிங்கிற தன்மை தன்னுணர்வுங்கிற ஒரு லக்ன குறிப்பு அப்படிங்கிறது உதயமாகிறது உயிரோட்டங்கள் இருக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த உள்ளத்தில் தாங்க. அந்த உள்ளத்தில் தான் அந்த உயிரோட்டம் இயங்குது. அப்போது லக்னம் அப்படிங்கிறது வந்து உயிரோட்டம், ராசிங்கிறதுங்கிறது இந்த உள்ளத்தின் ஓட்டம். இந்த உள்ளத்தின் தாற்பயம், அளவு, பரிணாமம், விஷயங்கள், காரியங்கள், வாசனைகள், ரூபங்கள், தாற்பயம் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கிடும் போது தான் அந்த ஜாதகம் முழுமை பெறும். அப்போது இன்றைக்கி நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்து ராசி கட்டத்துக்குடைய தன்மையை மாற்றி எழுதக்கூடிய நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள்னு சொல்லக்கூடிய காரணம் அதனால தான். எனக்கு இவ்வளோ நாள் நான் அறிஞ்ச தன்மையில் பொதுவாக பார்த்திங்கன்னா 2 உள்ளங்கள் இணையலாம். அந்த உணர்வுபூர்வமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய மரபியல் தொடர்பான சிந்தனைகளும் அந்த உள்ளம் எப்படி உருவாகுது, உள்ளம்னா என்ன அப்படிங்கிற தாற்பயத்தை வந்து ஒரு ஆன்மீக குரு மூலம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு ஜீவநாடி. இதில் மாட்டுக்கிறது இல்லைங்க, நிறைய கற்றுக்கிடணும். ஆனால் உள்ளத்துக்குடி தாற்பயம்னு சொல்லும்போது உள்ளத்தில் தான் ஏரியங்கிற மனசு அப்படிங்கிற தன்மை இருக்குது, உள்ளத்தில் தான் புத்திங்கிற தன்மை வேலை செய்யுது, உள்ளத்தில் தான் அறிவுங்கிற தன்மை வேலை செய்யுது, உள்ளத்தில் தான் சித்தங்கிற தன்மை இருக்குது, உள்ளத்தில் தான் நானுங்கிற அகங்காரத்தன்மை இருக்குது. இந்த பஞ்சேந்திரியங்களும் இயக்கக்கூடிய நாடிகளும் சலனமும் எல்லா விஷயங்களும் அந்த மலர்ந்து நிற்கக்கூடிய அந்த தாமரையான மென்மையான அந்த உணர்வுபூர்வமான அந்த உள்ளத்தில் தான் பறந்து நிற்கின்றது. இப்போ உள்ளத்தை நம்ம ராசி கட்டமாக எடுத்துக்கிட்டு அதில் இயங்கக்கூடிய உயிரோட்டத்தை லக்னமாக நம்ம எடுத்தோம்னா தன்னிலை அப்படிங்கிற எனக்கு லக்னம் உயிரோட்டமாக இருக்குங்க. நீங்கள் எங்கே கட்டத்தில் போடுறீங்க? கட்டத்தில் போடுறது எங்கே? இயல்பாக எப்பவும் இதான் சதா இமை பொழுதும் நீங்காமல் என்னோடு எப்பவும் இருக்கக்கூடிய அந்த லக்னத்தை என்னங்க நீங்கள் ஒரு புக்கில் போட்டு எழுதி வாங்கி எடுத்து அந்த உள்ளத்தில் உள்ள ஓட்டத்தை நீங்கள் அறியாமல் எப்படி ராசி வெளியே போய் ஆட்சி உச்சம் பகை நேசன்னு பேசிக்கிட்டு என்னத்தை நீங்கள் வித்த கற்றுருக்கிறீங்க? என்ன நீங்கள் வித்த சொல்லிட்டு இருக்கிறீங்க? உண்மையான ஜோதிடராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மார்பல் நீங்கள் உங்கள் கையை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் 1000 ஜாதகம் நான் என்ன கம்ப்யூட்டரில் 1 மணிக்குள்ள ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து தருவாங்க. எல்லாருக்கும் நீங்கள் ஜாதகம் கணிக்க முடியுமா? உயிரங்க. அப்போ உயிர் இருக்கக்கூடிய இடத்துல ராசி இருக்கணும் இல்லையாங்க? எங்கேயோ நீங்கள் போய் எந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோ இருக்குது ராசி கட்டணும்னு சொல்லும்போது அது இயக்கம் எங்கே இருக்குது? தளம் எங்கே இருக்குது? தளம் எங்கே இருக்குது? நல்லா யோசிக்கணும். யோசிக்க வேண்டிய ஒரு கணிதம் இன்றைக்கி கண்டிப்பாக வெளிப்படுத்தணும்னு நினச்சி தான் இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லக்னம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் எனக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் பாப்பா சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. பிறவி பலனிலிருந்து ஆரம்பித்து பிறக்கும்போது அதில் வரக்கூடிய கணிதங்கிறது ஸ்ரீசக்கரத்தின் முதல் எல்லாமே டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குடைய தாற்பயமும் இந்த ராசி சக்கரத்திலிருந்து அவிழ்ந்து வருது. அப்படி ஒரு பொக்கிஷமாக இருக்குது ராசி அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற அந்த கரணங்களை சேர்ந்த ஒரு உள்ளம் அப்படிங்கிற ஒரு கணிதம். அந்த உள்ளத்துக்கு பரப்பளவு அப்படிங்கிறது அதுக்குடைய இடம்ங்கிறது அதுக்குடைய தனித்தன்மைங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது காலங்கிற தன்மை கிடையாது. உள்ளம் அப்படிங்கிறது மாறாதது, அது ஒரு ஸ்டாண்ட், நிலையானது. அது வந்து நம்ம என்ன போட்டாலும் அது தகுந்தவர் விரிவடையக்கூடியது. போடக்கூடிய வளரக்கூடிய தன்மைக்கு தகுந்தவர் அது மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்படிங்கிற கணிதத்தை நம்ம சொல்லும்போது ஒரு ராசியை உள்ளமாக நீங்கள் பாவனை பண்ணி அதான் பாவத்துவம் அப்படிம்பாங்க. பாவனை, தசாபாவம், ஒரு பாவிக்கிறது. இப்போது 4 பாவம், 5 பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம் நம்ம சொல்கிறது பாவம் அப்படிங்கிறது பாவித்தல் அப்படிங்கிறது முக்கியம். அது நிர்ணயம் இல்லைங்க, கணிதம் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு ராசி கட்டத்தில் இத்தனை 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, 8ல் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ இந்த 7 கிரகங்களும் யாருங்க? ராகுக்கு எது யார்? அது 7ல் வந்து சந்திரன் சூரியங்கிறது யார்? அப்போ 5 கிரகங்களை யார்? 5 கிரகம் பஞ்சாங்கத்தில் எங்கே இருக்குது? இதெல்லாம் நம்ம வந்து மொத்தத்தில் ஒரு கணிதமாக கொண்டு வந்து முழுமையான தாற்பயம் அறியணும். ஆகையால் இன்றைக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலம் வந்து விடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பிரபஞ்சத்தில் நம்ம தேடக்கூடிய ராசி அப்படிங்கிறது வந்து
தாற்பயமாக உள்ளம் அப்படிங்கிற ஒரு தாற்பயம். நல்ல உள்ளம் அப்படிங்கிற தன்மையை நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ மனித சரீரத்திலையும் மனித சூக்ஷ்ம சரீரத்திலையும் பிரபஞ்ச தத்துவார்த்த கணிதத்திலையும் ராசிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து அறிஞ்சுக்கணும்னா உள்ளம் அப்படிங்கிறது என்னதுங்கிறத நீங்கள் பூரணமாக ஒரு அனுபவ ரீதியிலையும் அறிவியல் ரீதியிலையும் இயற்கை இயல்பு ரீதியிலையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ராசி கட்டத்தை பற்றின விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இனி இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ராசி தன்மை என்ன, அதில் பாவத்துவம் என்ன, அதில் காரகத்துவம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த காலத்தில் நம்ம சந்திப்போம். இதுக்கு நீங்கள் தகுந்த வந்து ஒரு உதாரணமாக நீங்கள் உங்கள் பதிலை சொல்லுங்கள். இது வந்து எனக்கு வந்து பொதுவாக பல வீடியோவுடன் பல ஆராய்ச்சி வீடியோக்களை இதை விட முயற்சிக்கிறேன். ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. தொடர்ந்து விடுவோம். நமக்கு வந்து இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பொது வலைத்தளம். இதில் நான் பதியக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு சுதந்திரத்தன்மை, இது ஒரு ஓப்பன் சோர்ஸு. அதனால் எனக்கு தாற்பயத்தை நான் சொல்லலாம். இப்போ இங்கே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 2008 ஆரம்பித்த இந்த டிவி சேனலாங்கன்னா இதுவரை எந்த பதிவும் இடலை. கண்டிப்பாக காரணம் என்னென்னா எனக்கு உண்மையை சொல்லணுங்கிற ஒரு தாற்பயத்தில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் நண்பர்கள் நிறைய பேர் வந்து பெரிய ஒரு மாஸ்டராக இப்போ இருக்கிறாங்க. அசுபாசுப பலன்களை சொல்கிற அளவுக்கு பிரதானமான பெரிய ஒரு ஜோதிடராக இந்த வந்து யூடியூப் சேனல்லாம் இருக்கிறாங்க. அதல்லங்க, இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதை திரும்பி பாருங்கள், அவ்வளோ குப்பையை சொல்லியிருக்கிறீங்க. அதான் நான் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலைங்க. திசை திருப்பாதுங்க. உயிரினங்களை திசை திருப்பக்கூடாது. ஒரு உயிருக்கு வந்து உணரும் உயிர். அந்த உணர்த்தணும். அந்த உயிருக்கு நம்ம ஒன்றை சொல்லும்போது அந்த உயிர் வந்து உணரணும். ஐயோ உள்ளது தான், சரிதான், உண்மைதான் அப்படிங்கிற திவ்யத்தை நம்ம அறியணும் அப்படிங்கிறதான் எனக்கு தாற்பயம். இதை சார்ந்த அடுத்தடுத்த கட்டங்கள் இதில் நடக்கக்கூடிய வந்து அந்த கலந்துரையாடல் மூலம் அடுத்த பதிவுகள் கண்டிப்பாக நான் போடுவேன். தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.